வணக்கம் உறவுகளே, லக்ஸ் விலாக் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. உறவுகள், என்னோட வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி பாருங்கள். உறவுகளே, இது சனிக்கிழமை எடுத்ததுங்க. சனிக்கிழமை நாங்கள் எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா கணக்கன்பட்டியில் அமைஞ்சிருக்க சத்குரு சுவாமிகள், அதாவது அழுக்கு மூட்டை சாமின்னு சொல்லுவாங்க, அந்த சித்தர் கோயிலுக்கு தாங்க போயிருந்தோம். நானும் எங்கள் வீட்டுக்காரோட தாய்மாமா ஒய்ஃப், அவங்க பொண்ணு 3 பேர் இருந்தாங்க. மொத்தம் 4 பேர் போயிருந்தோம். ரொம்ப சிறப்பான தெய்வ தரிசனம்னே சொல்லலாம். ரொம்ப அமைதியாகவும் கூட்டமே இல்லாமல் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இது அந்த கோயிலுக்கு போனீங்களானே தெரியும். அவர் ஜீவ சமாதி அடைஞ்சப்போ வச்சுருந்த அந்த நாற்காலி, அந்த அழுக்கு மூட்டை, அது எல்லாமே அங்கே நினைவு சின்னமாக வச்சுருக்காங்க. இது அவரோட ஜீவ சமாதிங்க. ரொம்ப சக்தியும் ரொம்ப அமைதியுமே நிறைந்த இடமா இருந்தது. ஏன்னா சித்தர்கள் ஜீவ சமாதி தானே. பொதுவாக நம்ம அமைதி காத்து ரொம்ப முடிஞ்சளவு அந்த ஜீவ சமாதிகளில் நம்ம அமர்ந்து தியானம் பண்ணிட்டு வந்தாலே நம்ம கண்டிப்பாக நம்ம நினைக்காத அற்புதங்களெல்லாம் சித்தர் நம்ம வாழ்க்கையில் நடத்துவாங்க அப்படிங்கிறது ஐதீகங்க. திடீர்னு நமக்கு சித்தர் அழைப்பு மாதிரி தாங்க இந்த கோவிலுக்கு நாங்கள் போயிருந்தேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, போகிற ஐடியாவே இல்லை, தோணவே இல்லை. அம்மா அப்பா 2 பேருமே திடீர்னு போகலான்னு சொல்லவும் கிளம்பி போயாச்சு. பொதுவாக கோவில்களுக்கு நம்ம முடிவு பண்ணி போகிறத விட தெய்வங்கள் அழைத்து நம்ம போகிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பு. அன்றைக்கி நான்லாம் கண்டிப்பாக நினைக்கவே இல்லை சித்தர் வழிபாடு செய்வோம் அப்படின்ட்டு. ரொம்ப சிறப்பான வழிபாடுங்க. குடும்பத்தோட சித்தரை வழிபட்டுட்டு அங்கே கொஞ்சம் நேரம் இருந்தோம். ஏன்னா ரொம்பவே அமைதியாகவும் இருந்தனால கொஞ்சம் நேரம் எல்லாம் உட்காந்து அமைதியாக சித்தர் வழிபாடு செஞ்சுட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. அடுத்து எங்கே போனோன்னு பார்த்திங்கன்னா, சித்தர் வாழ் பூமி தமிழ் கடவுள் நம்ம முருகன் ஐயாவை வணங்குறதுக்கு தாங்க எங்கே போயிருந்தோன்னு பார்த்திங்கன்னா, நம்ம பழனிக்கு தாங்க போயிருந்தோம். ரொம்ப அப்படியே கணக்கன்பட்டியில் சித்தர் வழிபாடு முடிச்சுட்டு அப்படியே குடும்பத்தோட பழனிக்கு போயிருந்தோங்க. பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பான வழிபாடாக இருந்தது. அன்றைக்கி ஈவினிங் ஒரு 5 மணிக்கு மேலே தான் நாங்கள் மலைக்கே போனோம். அங்கே போய் தங்கியிருந்துட்டு அப்பா முடிக்காணிக்கையெல்லாம் கொடுக்கணும்னு கொடுத்துட்டு எல்லோரும் சேர்ந்து அங்கேயே கீழேயே அந்த டைமிங் வர வரைக்கும் தங்குறதான் இழுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தாங்க. டைம் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி லன்ச் எல்லாமே முடிச்சுட்டு அப்புறம் திருஆவினன்குடியில் போய் நம்ம முருக கடவுளையும் வழிபட்டுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானு. ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. குடும்பத்தோடு அன்றைக்கி ஒரு நாள் இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு திருஆவினன்குடி முருகனை வழிபடுறதுக்காக வந்தாச்சு. ரொம்ப சிறப்பான வழிபாடுன்னே சொல்லலாம். ஏன்னா எனக்கு பொறுத்தளவில் கூட்டம் இல்லாமல் சாமி வழிபாடு செஞ்சோன்னா அது ரொம்பவே அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். கூட்ட நெரிசலில் நம்ம சாமி வழிபாடு செய்கிறத காட்டிலும் கூட்டம் இல்லாமல் நம்ம ரொம்ப அமைதியாக வழிபாடு பண்ணிட்டு வந்தோம்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. ரொம்ப நல்லாவும் இருந்தது. திருஆவினன்குடி கண்டிப்பாக நீங்கள் பழனி போனீங்கன்னா திருஆவினன்குடியில் போய் கண்டிப்பாக முருகப்பெருமானை வழிபட்டுட்டு நீங்கள் பழனியில் போய் வழிபட்டுட்டு வரணும். அதாங்க ரொம்பவே நல்லது. ஒரு சிறப்பு வழிபாடு பண்ணிவிட்டு எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். ஏன்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது அங்கே பழனி மலைக்கு. ஏன்னா நைட்டு தான் தங்க ரதம் அப்படிங்கிறனால சரி கொஞ்சம் நேரம் கழித்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. குடும்பத்தோட ரொம்பவே நிறைவாகவும் அமைதியாகவும் இருந்தது. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஞ்சில் போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிவிட்டு ட்ரெயினுக்கு போய் ஒரு வழியாக மேலே வந்தாச்சு. அப்பன் முருகப்பெருமான அருளால் பார்த்திங்கன்னா இங்கேயுமே கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. ஏன்னா பௌர்ணமி திதி சாயங்காலம் தான் வருது, அப்போ தான் கூட்டம் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம 4 மணிக்கெலாம் மேலே போயாச்சு. சிறப்பான வழிபாடு முடிச்சுட்டு அடுத்து எங்கள் சாரோட இன்னொரு தாய்மாமா பழனியில் தான் இருக்காங்க. லேட்டானனால அவங்களே எங்களை பார்க்க வந்துட்டாங்க. எல்லோரும் சேர்ந்து நைட் டின்னரை அங்கேயே சாப்பிட்டுட்டு கணக்கன்பட்டி போனது, பழனிக்கு போனது, அடுத்து சண்டே எங்கெல்லாம் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி உட்காந்து எல்லோரும் பேசிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஒருத்தவங்க சென்னையிலையும் ஒருத்தவங்க பழனிலையும் இருக்காங்க. இந்த மாதிரி மீட் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக கணக்கன்பட்டியார் வழிபாடும் நம் தமிழ் கடவுள் முருகன் வழிபாடும் இந்த வீடியோ மூலமாக சிறப்பாக செஞ்சுருப்பீங்கன்னு நம்புகிறோம். மேலும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். மகிழ்வித்து மகிழ்வோம். நன்றி.